आंजनेय वरद गोविंद गोविंद सर्वत्र नाम संकीर्तनम गोविंद गोविंद நீ அஞ்சவே வேண்டியது கிடையாது வசுதேவரே. என்னை அழைத்து சென்றேன் நந்தகோபுர இல்லத்திலே. விழுகின்ற வரையிலும் வண்டி வீட்டில் இருக்கிறேன். நந்தகோபுர யசோதை இடத்துல கொடுத்து அவங்க குழந்தைய வாங்கி கொண்டு வருகிற வரையிலும் உனக்கு இடையூறு வராது என்று உரைத்து எம்பெருமான் ஆவணி மாதத்திலே அஷ்டமி திதியிலே ரோகி நட்சத்திரத்திலே தென்கடப்பந்தாங்கல் கிராமத்திலே மகாபாரத விழாவை சீரோடு சிறப்போடு நடத்துவதற்காக இன்றைய தினத்திலே எம்பெருமான் நாராயணன் ஓம் ஹரிஹரி நரஹரி முரஹரி அம்புஜாச்சரி அச்சுதா உச்சுதா வத்சாயுதா பாண்டவர் தூதா லக்ஷ்மி சமேதா லீலா வினோதா கமலப்பாத ஆதி மத்தியந்தரகிதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அநாத ரட்சகா பரமானந்தா முகுந்தா வைகுந்தா கோவிந்தா கார்வண்ணா பச்சை வண்ணா பன்னகமேனா கமலக்கண்ணா ஜனார்தன கருடவாகரா ராட்சச மர்தனா காளிங்க நந்தனா ஜெய ஜெய ஜெயனா நாராயணா பிரம்ம பாராயணா ஸ்ரீ ராமனா நந்தநந்தனா மதுசூதனா பரிபூரணா சர்வகாரணா வெங்கடரமணா சங்கடரணா ஸ்ரீதரா ஸ்ரீதரா தாமோதரா பீதாம்பரா சீதா மனோகரா மச்சகச்சவராக அவதார பலபத்ரா பரமய தயாவரா சங்கசக்கரா சர்வேஸ்வரா கருணாகரா ராதா மனோகரா ஸ்ரீரங்கா ஹரிரங்கா பாண்டரங்கா லோகநாயக பத்மநாபா திவ்ய சுரூபா புண்ணிய புருஷா புருஷோத்தமா ஸ்ரீராம ஹரிராம ஜெயராம பரந்தாம பரசுராம நரசிம்மா திரிவிக்ரமா சகஸ்திரநாமா பக்த வச்சலா பரமதயாலா தேவானுகுலா ஆதிமூலா ஸ்ரீலோலா வேணுகோபாலா கந்தகோபாலா மாதவா யாதவா மாயவா ராகவா கேசவா வாசுதேவா தேவதேவா ஆதிதேவா ஆபத்து பாண்டவா மகானுபாவா வசுதேவ தனியா சர்வ தனியா மாயா விலாசா வைகுண்ட வாசா சுயம் பிரகாசா வெங்கடேசா ரிஷிகேசா சித்திலாசா கஜபதி ரகுபதி சீதாபதி வெங்கடாஜலபதி ஆயா மாயா வெண்ணை உண்டனேயா அண்டரத்தும் பூயா உலகமுண்டவாய நானா உபாய பக்தர்கள் சகாய கோதண்டாஸ்தா புண்டரிக வரதா ஓம் விஷ்ணு ஓ பராத்பரா ஓ பரம தயாநிதி ஓம் நாராயண ஓம் நமோ நாராயண ஸ்ரீமன் நமோ நாராயணாய சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நமோ நாராயணாய நமக கோவிந்தா 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 என்று பகவானுடைய நாமங்களை ஆயிரம் ஆயிரம் நாமங்களை பாடி தேவர்கள் எல்லாம் எம்பெருமானை போற்றே. ஓம் சாந்தாகாரம் புஜங்க சயனம் பத்மநாபம் சுரேசம் விச்வாதாரம் ககன சத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வித்யாநகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைக்கநாதம் என்று எம்பெருமானாக விளங்கக்கூடிய நாராயணன் சங்கு சக்கரத்தோடு சதுர் புஜங்களோடு சதுர் என்றால் நான்கு நான்கு திருக்கரத்தோடு தேவர்கள் போற்றி வழிபாடு செய்ய தேவகியினுடைய மணி வயிற்றிலே இருந்து வருகின்ற அந்த உடலிலே சென்று எம்பெருமான் உயிராக சேருகின்றார். ஸ்ரீமதே ராஜாரமண கோவிந்தா கோவிந்தா. பகவானை போற்றி தேவாதி தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்கின்றார்கள். கண்ணா 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 கோதையில் திருப்பாவை வாசகம் எனும் பாவை பூப்பிடம் போலவே கண்ணா பூப்பிடம் போலவே கண்ணா மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலந்தாழ்வார் ஓதிய மொழி ஓதிய மொழி கேட்டு மரணம் மணியாக மலமரும் மணநாளில் மாதவன் வடிவாக மாதவன் வடிவாக மாதழி பதினாளில் மங்கையர் இளத்தோடு மாதழி பதினாளில்
மங்கையர் இளந்தோணி காக்குடல் வடிவாக கல்லல் வந்தா காக்குடல் வடிவாக கல்லல் வந்தா அவனே போகும் நாளில் ரோகனே நன்னாளில் அஷ்டமர்த்திதி பாத்தி கல்லல் வந்தா அஷ்டமர்த்திதி பாத்தி கல்லல் வந்தா அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கல்லல் வந்தா சிந்தையில் சிலையாக கல்லல் வந்தா பொன்மகள் பாஞ்சாலே புற்பகல் கனகாக தந்தலில் வடிவாக கல்லல் வந்தார் தந்தலில் வடிவாக கல்லல் வந்தார் பொன்முக பாமலில் புயங்களை காத்திட சீதையின் வடிவாக கல்லல் வந்தார் சீதையின் வடிவாக கல்லல் வந்தார் பாடிய பாடுங்கள் பலம் வந்து சேருங்கள் வந்து நிற்பாரந்த கல்லல் வந்தார் வந்து நிற்பாரந்த கல்லல் வந்தார் கண்ணா கண்ணா பகவானாக விளங்கக்கூடிய நாராயணன் 4 திருக்கரங்களோடு சதுர்முக தரிசனத்தை வழங்குகின்றார். தேவர்களுடைய மணி வயிற்றிலே வந்தே அந்த உடலுக்குள்ளே எம்பெருமான் உயிராக சேர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டதிந்தோள் மணிவண்ணனின் சேவடி செவ்வி திருகாப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அடிவார்கோவே வளர்த்து உரையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படை போட்டு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாடதிங்கோ மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு திருவாளை தேவரெல்லாம் பல்லாண்டு பாடே எம்பெருமான் 4 திருக்கரங்களோடு சதுர்முக தரிசனம் ஒரு கையிலே சங்கை ஒரு கையிலே சக்கரம் ஒரு கையிலே அபயமுத்திரை ஒரு கையிலே தாமரை மலர் என்று 4 திருக்கரத்தோடு சதுர் என்றால் 4 புஜம் என்றால் கைகள் 4 கையோடு தரிசனம் கொடுக்கிறார். இங்கே வசுதேவருக்கு கொடுக்கிறார், தேவை கூட கிடையாது, வசுதேவர் மட்டும்தான் அந்த தரிசனத்தை பார்க்கிறார். இந்த சதுர்முக தரிசனத்தை இதற்கடுத்து யாருக்கு தர போறார்னா பாரதத்திலே பாண்டவர் சகாயனாக துரியோதனம் வருகிற பொழுது விதுரருடைய அரண்மனையிலே விருந்து உண்டு விதுரருக்கு சதுர்புஜ தரிசனம் தர போறார். இதற்கடுத்து இந்த சதுர்புஜ தரிசனத்தை விதுரர் காண போறார். 2 பேர் தான் பாரதத்திலே 4 திருக்கரங்களோடு பெருமாள் விளங்குகிற சதுர்புஜ தரிசனத்தை காணக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அப்போ 17வது நாள் சண்டையில கர்ணனுக்கு என்ன கொடுக்கிறார்னா கருட வாகன காட்சி தர போறார். அவருக்கு கருட மேலே தரிசனம் மகாபாரதத்திலேயே கர்ணனுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார். 4 திருக்கரத்தோடு கர்ணனுக்கு மட்டும்தான், தருமருக்கோ அர்ஜுனுக்கோ பீமனுக்கோ யாரும் கிடையாது. அந்த கருடாழ்வார் தரிசனம் கஜேந்திரன் என்கின்ற யானைக்கு பிறகு பாரதத்துல யாருக்கு கொடுக்கிறார்னா கர்ணனுக்கு மட்டும்தான் கொடுக்க போறார். 17வது நாள் சண்டையில இன்னையும் அனைத்தையும் தானமா வாங்கி கொடுக்க போறார்.
அப்படி எம்பெருமான் 4 திருக்கரத்தோடு தரிசனம் தருகிறார். வசுதேவர் பார்த்தார், சுவாமி 4 திருக்கரத்தோடு நீங்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி மட்டும் கம்சனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? வசுதேவா, எனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறியா? உனக்கு எந்த ஆபத்து வராது, நீ தெய்வம். இப்படி ஒரு பிள்ளைய நாங்க பெற்றிருக்கிறோடு தெரிஞ்சாவே என் தலை வெட்டிடுவான்னாரு வசுதேவர். 2 கைகளை மறைத்துக் கொள்கிறேன், மறைத்துக் கொண்டார் பெருமாள். கதவுகள் தானே திறந்தது. சுவாமியை கூடையில எடுத்துக்கொண்டு யமுனா நதி தீரத்திலே வண்டி வீட்டில் இருக்கிற நந்தகோபருடைய இல்லத்திற்கு வருகிறார். அங்கே அவர் வருகின்ற வரையிலும் மேகங்கள் ஆகாயத்திலே பன்னீர் மழை தூவே ஆதிசேஷன் குடைபடைக்க யமுனா நதி வழிவிட தேவர்கள்லாம் போற்றி வழிபாடு செய்ய எம்பெருவானை தூக்கி கொண்டு வர தூக்கி கொண்டு வந்து வண்டி வீட்டில் இருக்கிற நந்தகோபுரத்துல கொடுத்தார். இப்போ யசோதம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை அந்த அம்மா நந்தகோபுரத்துல அந்த அம்மா மயக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த குழந்தை தூக்கின்னு வந்து நந்தகோபர் வசுதேவர் இடத்துல கொடுத்தார். அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு வருகிற வரையிலும் கதவு திறந்தபடியே இருக்குது. காவலாளிகள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் குழந்தை எடுத்துட்டு வந்த பிறகு கதவு தானே பூட்டியது. உறங்கிக் கொண்டிருந்த காவலாளிகள் கண்மடித்தார்கள். இப்பொழுது வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோகிணி பெற்ற பலராமனையும் அழைத்துக் கொண்டு நந்தகோபர் யசோதையோடு கோகுலத்தை போய் சேர்ந்தார். இப்ப யசோதைக்கு தெரியாது இது நமக்கு பிறந்த குழந்தை இல்லைன்றது. யசோதைக்கு இப்ப தெரியாது. இப்ப குழந்தையோட அவங்க கோகுலத்தை போய் சேர்ந்தார்கள். இப்ப பெண் குழந்தை பிறந்ததுன்னு ஒரு காவலாளி போய் சொன்னா உடனே கம்சன் அவன் வயத்து பெரிய வால் எடுத்து வரான். தேவகி பார்த்தா, அண்ணா பெண் குழந்தை உங்களை என்ன செய்ய போகுது? தேவகி, பாம்பு ஆம்பளை பாம்பா இருந்தானா பொம்பளை பாம்பா இருந்தானா விஷம் ஒண்ணு தானே. அந்த மாதிரி பெண் குழந்தையா இருந்தானா ஆண் குழந்தையா இருந்தானா 8ஆவதா பிறகுற குழந்தைக்கு என்ன அதனால எனக்கு மரணம். இது கதையை முடிப்பன. அந்த குழந்தையை தூக்கி ஆகாயத்துல போட்டான். போட்டு வாழை இப்படி குறுக்கு பிடிச்சுக்கிறான். மேல போன குழந்தை வரவே இல்லை. எங்க போகிறதோடு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா அம்பாள் அஷ்ட புஜங்களோடு காளியார் என்று தரிசனம் தரா. முட்டாள் கம்ச மூட கம்ச என்னையா சாகடிக்க பார்க்கிறாய்? இதோ பார்த்தியா என் கழுத்துல கபால மாலை. இதுக்கு முன்னாடி உன்னை மாதிரி எத்தனையோ பேரை நான் கொன்று அவர்களுடைய கபாலத்தை எடுத்து மாலையா போட்டு பாத்தியா? மாலையோடு உன் கழுத்தையும் மாட்டிடுவேன். ஆனா உன்னை கொல்லுவதற்கு என்னுடைய அண்ணன் பிறந்து விட்டாரடா கோகுலத்திலே. கோகுலத்திலே என் அண்ணன் பிறந்து விட்டார். அவருடைய கரத்தாலே நீ மாள வேண்டும் என்பது விதி இருப்பதனால உன்னை தோடு விடுகிறேன் என்று காளிகாதேவி ஆகாயத்திலே மறைந்து போனார். கம்சம் பார்த்தாய், இவ்வளவு கட்டுப்பாட்டுகளை மீறி இந்த குழந்தை இங்க பிறக்குன்னு பார்த்தா கோகுலத்துல பிறந்து விட்டுதான். இவங்க 2 பேரும் வெளியே விடாதீங்க. இந்த வசுதேவரை தேவகியும் நல்லா இன்னும் 4 சங்கிலியை போட்டு கையை பூட்டி உள்ள அடிச்சிடணும்னு அடிச்சுட்டான். அங்கே வண்டி வீட்டுல இருந்து நந்தகோபுரம் யசோதையும் குழந்தையும் தூக்கின்னு கோகுலத்துக்கு வந்தாங்க. யசோதம்மாவுக்கு ஆசை பெண் குழந்தை பிறக்கணும். பழைய காலத்து கிருஷ்ணர் படத்தெல்லாம் பாருங்க, புல்லாக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க கண்ணம் பொம்மைக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் படம்லாம் பாருங்க. ஏன்னா அது அங்கே யசோதம்மா பெண் குழந்தை பிறக்கும் என்று குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே பெண் குழந்தைக்கு உண்டான நகையெல்லாம் ஒரு பானை நிறைய சேர்த்து வச்சுக்கிறா. இப்ப அவளுக்கு உண்மையிலே பிறந்தது பெண் குழந்தைதான். குழந்தையானது மாறின விஷயம் அவளுக்கு தெரியாது. சரி, நமக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் பரவாயில்லை, அந்த ஆபரணங்கள்லாம் எடுத்து இந்த குழந்தைக்கு மாட்டலாம். பலராமனுக்கு பாதி ஆபரணத்தை மாட்டினான், மீதி ஆபரணத்தை பகவான் கண்ணனுக்கு மாட்டுகிறாள். குழந்தைக்கு மாட்டினாங்க. குழந்தைய மாட்டிட்டு குழந்தைய தொட்டில் எடுக்கிற வைபவம். அந்த கோகுலத்தில் இருக்கிறவங்க பெண்கள்லாம் வராங்க. கோபிகாஸ்திரிகள்லாம் வரிசையாக எறும்புகள் வருவது போல படையெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். யசோதம்மாவுக்கு பிறந்துகிற குழந்தைய பார்க்கலாம். இந்த குழந்தை என்ன பண்ணுது, அறியாத பொண்ணுங்கள்லாம் வந்தா முகத்தை அப்படி திரும்பி பார்க்க மாட்டேன்.
இந்த வயசான பாட்டிகள்லாம் வந்தா அவங்கள பார்த்து கண்ணடிக்குது குழந்தை. ஏண்டி யசோதே, பயங்கரமான குழந்தையா இருக்கும் போதே பயங்கரமான குழந்தையா இருக்கும் போல இருக்குது. கண்ணாலேயே பல லீலைகளை காட்டுகிறானே, கண்ணாலேயே பல லீலைகளை காட்டுவதனாலே அவருக்கு பெயர் கண்ணன் என்று பெயர் வைக்கப் போகிறார்கள். கண்ணன் பெயர் ஏன்? கண்ணாலேயே அவர் ஜாலங்களை காட்டுகிறார். அந்த கண்களை உருட்டி பார்க்கிற போது அந்த கண்ணை பார்க்கும் போதே எது நெருங்கிறோம் அப்படியே மயங்கிடுவாங்க. அந்த அளவிற்கு அவருடைய கண்ணீரே அப்படி ஒரு சக்தி. இப்ப குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். பலராமனுக்கு ஒரு தொட்டில் போட போறாங்க, கண்ணனுக்கு ஒரு தொட்டில போட போறாங்க. கோபிகாஸ்திரிகள்லாம் குழந்தையை தூக்கின்னு வந்து யசோதம்மா, நந்தகோபர், அந்த கோபுரத்துல இருக்கிறவங்க யாரும் இனிமே வரி கட்ட வேண்டாம். எவ்வளவு வெண்ணனாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு நெய்யினாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு பாலுனாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு தயிர்னாலும் சாப்பிடுங்க. பானை பானையா கேட்கறவங்களுக்கெல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அந்த கோகுலம் முழுவதும் தண்டோரா போடுகிறார். அப்படி தண்டோரா போடுகிற சமயத்திலே குழந்தையை தூக்கி வந்து மிக சிறப்பாக தொட்டிலே இடுகிறார்கள். ஸ்ரீமதே ராதாரமண கோவிந்தா. இங்கே எப்படி யசோதை நந்தகோபுரம் பகவானை தொட்டிலே இடுகிறார்களோ அதே போல தென்கடப்பண்டாங்கல் கிராமத்திலே சிறப்பாக பகவானை தொட்டிலே இடுகின்ற நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக அதி சிறப்பாக இங்கே ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது மிக சிறப்பாக பகவானை தொட்டிலே இட்டு பகவானை போற்றுகிறார்கள். ஸ்ரீமதே ராதாரமண கோவிந்தா கோவிந்தா.